ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பலவீனங்களோடு வேதனைகளோடு நீங்க இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நான் உன் பலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய பலன் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலனை நான் தந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, அவர் என் கால்களை மான்கால்களைப் போல் ஆக்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக மக்கள் கால்கள் வலிகளினால, கால் வலியினால அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன் யாரா இருந்தாலும், ஒருவேளை உங்கள் கால்களால் நடக்க முடியாமல், கால் வலியினால் நடக்க முடியாமல் கண்ணீர் வெடிக்கிறீங்களோ, ஐயோ எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எத்தனை மருந்துகள் மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட எனக்கு இந்த வலிகள் நீங்களையே, இந்த கால்வலி என்னால் நடக்க முடியலையே, என்னுடைய வேலைகளை கூட என்னால் செய்ய முடியலையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் கால்களை மான்கால்களைப் போல் ஆக்குவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, உயரமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்களை நிச்சயமாக உங்கள் கால்வலிகளை எல்லாம் மாற்றி போடுவார், உங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுவார், உங்களை நடக்க பண்ணுவார். உங்களுடைய கடமைகளை, உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கால்களின் வலிகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு பலன் தந்து உங்களை நடக்க பண்ணுவார். எப்படி நீங்கள் இளம் வயதிலே நீங்கள் உங்கள் கால்களை கொண்டு நீங்கள் நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களோ, அதே போல உங்களுக்கு பலன் தந்து கர்த்தர் உங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி நடக்க பண்ணுவார். பலன் தந்து உங்கள் பலவீனத்திலே பலன் தந்து நடத்துவார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் உரித்தாக்கி, நீங்கள் சொந்தமாக்கி, நீங்கள் விசுவாசம் நீங்கள் அறிக்கையிடுங்க. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை நடத்துவார், அற்புதம் செய்வார். நீங்கள் அதை காண முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.